வணக்கம். முத்ராதன் யோகாவிற்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நாம இன்று பார்க்க இருக்கிற ஒரு பயிற்சியானது சிம்பிள் எக்ஸசைசஸ் ஃபார் பெட்டர் ரிலீஃப் இல்லை கிரேட் ரிலீஃப் அப்படிங்கிற கேட்டகரியில் பார்க்க போகிறோம். ஆனால் இது இன்றைய காலகட்டத்தில் நம்மளோட கண்களுக்கான தேவையும் கண்களுக்கான பயிற்சிகளும் மிக முக்கியமாக இருக்கிறது. இப்போ நிறைய பேர்த்துக்கு திடீர்னு ஐ பவர் திடீர்னு இன்க்ரீஸ் ஆயிடுது. காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய மொபைல் ஃபோனில் பார்த்து படிக்கிறதுக்கு எழுதுறதுக்குன்னு சொல்லி நம்ம பயன்படுத்துகிறாங்க. நம்மளோட குழந்தைகளுக்கும் இது பாதிப்பு இருக்குது. இது வராமல் தடுக்கிறதுக்கு என்ன பண்ணலாம், இல்லைன்னா இப்போ வந்துருச்சு ஆனால் இதுக்கு மேலே இது இன்னும் மோசமடையாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான பயிற்சிகளை ஒரு தொகுப்பாக 7 பயிற்சிகளை பார்க்க போகிறோம். இன்னும் ஒரு பயிற்சி இருக்குது, அது நான் தனியாக இன்னொரு வீடியோவாக உங்களுக்கு நான் அதை அப்டேட் பண்ணுறேன். உங்களுக்கு இந்த 7 பயிற்சிகளை நீங்கள் கவனமாக வரிசையாக கேளுங்க. முதல் பயிற்சிக்கு பேர் பாமிங் அப்படின்னு சொல்கிறது. அதாவது முதல் பயிற்சி இங்கே பாருங்கள், கைகள் எப்படி நல்லா தேய்ச்சிட்டு நல்ல சூடு வரும் இல்லைங்களா, அந்த சூடை இந்த மாதிரி கண்கள் மேலே வச்சுட்டு எடுக்கணும். இது மாதிரி 1 நிமிஷத்துக்கு நம்ம பண்ணுறோம். இப்போ இதை நான் எப்பெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, 1 நிமிஷத்துக்கு தொடர்ந்து இந்த மாதிரி நீங்கள் கைகளை தேய்ச்சி இப்படி வச்சு கைகளை தேய்ச்சி இப்படி வச்சு அப்படின்னு பண்ணணும். எப்போல்லாம் இதை நீங்கள் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு 2-3 மணி நேரத்துக்கு மேலே நான் ஸ்க்ரீன் பார்த்துட்டேன், அது மொபைலாக இருக்கட்டும் இல்லை உங்களோட லேப்டாப்பாக இருக்கட்டும் டிவியாக இருக்கட்டும் அப்படின்னு சொன்னால், நீங்கள் கண்ணோட தசைகள் எல்லாம் சோர்வடைஞ்சிருக்கும். அப்போது நீங்கள் இந்த ஒரு பயிற்சியை முறையாக நீங்கள் செய்யும் பொழுது கண்களோட அந்த சோர்வை குறைக்க முடியும். 2வது பயிற்சியானது சிமிட்டுதல் அப்படின்னு தமிழில் சொல்கிற பிளிங்கிங் அப்படின்னு நம்ம ஆங்கிலத்தில் அழைக்கப்படுறது. அதாவது இப்போ நீங்கள் ஒரு 40 நிமிஷத்துக்கு மேலே நீங்கள் ஸ்க்ரீன் பார்த்தீங்கன்னா, நம்மளை அறியாமையே என்ன ஆகிடும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு 10 நிமிடங்களோ 12 நிமிடங்களோ நம்ம கண்களை இமைக்காமல் அந்த ஸ்க்ரீனில் அப்படியே மூழ்கி பார்த்துக்கிட்டே இருப்போம் நமக்கு பிடிச்ச விஷயங்கள் வரும்பொழுது. அப்போது கண்களுக்கு போகிற தண்ணீர் மட்டும் இல்லாமல் இங்கே மேலே இருக்கிற எண்ணெய் சுரப்பிகள், கண்களுக்குள்ளே வர வேண்டிய ஒரு எண்ணெய் சுரப்பிகளும் வறண்டு போக ஆரம்பிக்கும். அப்போ அதனால் நமக்கு கண்களில் எரிச்சல், தொடர்ந்து இதே மாதிரி பண்ணும் பொழுது கண்ணில் இருந்து நீர் வடிதல் அதெல்லாம் ஆரம்பிக்கும். அந்த நிலைக்கு நம்ம போகாமல் நம்மளுடைய கண்களை பாதுகாக்கிறதுக்காக ஒரு அரை மணி நேரத்துக்கு ஒரு தடவையோ 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவையோ 10 முறை உங்களுடைய கண்களை நல்லா இப்படி சிமிட்டுங்க. நல்லா இப்படி 10 முறை சிமிட்டுங்க. இது அரை மணி நேரம் 1 மணி நேரம் அப்படின்னு கணக்கெல்லாம் கிடையாது. உங்களுக்கு எப்பெல்லாம் ஞாபகம் வருதோ அப்பெல்லாம் இந்த மாதிரி கண்களை சிமிட்டணும். அடுத்த 3வது பயிற்சியையும் 4வது பயிற்சியையும் கண்களில் நான் பார்வை குறைபாடுக்காக, கிட்ட பார்வைக்கோ தூர பார்வைக்கோ நான் கண்ணாடி போடலை அப்படின்னு சொல்கிறவங்க கண்ணாடி போடாமல் பண்ணணும். யாரெல்லாம் இல்லை நான் படிக்கிறதுக்கு டிவி பார்க்குறதுக்கு எல்லாத்துக்குமே நான் கண்ணாடி போடுறேன் அப்படிங்கிறவங்க அவங்களோட கண்ணாடியை ஸ்பெக்டக்கல்ஸை போட்டுட்டு தான் இந்த பயிற்சி பண்ணணும். 3வது பயிற்சிக்கு பேர் ஐ புஷ்அப்ஸ் அப்படின்னு நீங்கள் வச்சுக்கலாம். இப்போ அதுக்கு இந்த மாதிரி, அதாவது ஒரு பேனா எடுத்துக்கங்க, மேல் பகுதி மட்டும் தனிப்பட்ட நிறத்தில் இருக்கணும். ஒரு பேனா எடுத்திங்கன்னா மேல் பகுதி மட்டும் இப்படி தனிப்பட்ட, அதாவது இந்த மாதிரி ஒரே மாதிரி இருக்கக்கூடாது மேல் பகுதி, ஓகேங்களா. இந்த முனி பகுதி மட்டும் வேற நிறத்தில் இருக்கிற மாதிரி வச்சுக்கிறீங்க. இப்போ இங்கே பாருங்க, இந்த புஷ்அப்ஸ் பயிற்சி எப்படி பண்ணுறோன்னா, உங்களுடைய மூக்கோட நுனி பக்கத்தில் இப்படி வச்சுட்டு ஃபஸ்ட்டு கண்களை சிமிட்டாமல் இந்த மாதிரி கைகளை முன்னோக்கி நீட்டிட்டு திரும்ப உங்களுடைய கண்களை நோக்கி இப்படி கொண்டு வரீங்க. கண்கள் கிட்ட அது 2ஆக தெரிய ஆரம்பிக்கிற தூரத்தில் நிப்பாட்டிட்டு கண்களை மூடிக்கிறீங்க. திரும்ப இதே மாதிரி ஒரு கவுண்ட். இங்கே பாருங்கள், கண்களை சிமிட்டாமல் அந்த ப்ளூ கலரில் இருக்கிற நுனியை பார்த்துக்கிட்டே போகிறோம். திரும்ப இப்படி வரோம். எவ்வளோ தூரம் வரோன்னா இது நமக்கு ஒரு இடத்துல 2ஆக தெரிய ஆரம்பிக்கும். அந்த இடத்துல நீங்கள் கண்களை மூடிடும். இந்த மாதிரி 10 முறை நான் இப்போ உங்களுக்கு 3 முறை செய்து காமிச்சேன். இந்த மாதிரி நீங்கள் 10 முறை இந்த பயிற்சியை நம்ம தொடர்ந்து செய்யணும், சரிங்களா. இப்போது இது என்ன சொல்கிறோம், லைக் ஐ புஷ்அப்ஸ் அப்படின்னு சொன்னோம். அடுத்தது கிட்ட பார்வை தூர பார்வைக்கான ஒரு பயிற்சியை நம்ம கொடுக்க போகிறோம். இது 10 இன்ச்சு தூரம், அதாவது உங்களோட கையை இப்படி பாதி இப்படி ஃபுல்லாக நீட்டாமல் இப்படி பாதி மடக்கில் தூரத்தில் நீட்டினீங்கன்னா
இது வந்து 10 இன்ச்சு தூரம். ஓகேங்களா? அடுத்த தூரம் வந்து 6 மீட்டர். ஸோ நீங்கள் இந்த பயிற்சி செய்யும் பொழுது இப்போ நீங்கள் இந்த மாதிரி வந்து உட்காந்துருக்கீங்கன்னா 6 மீட்டர் தொலைவில் இருக்கிற ஒரு மரம், அந்த மாதிரியான ஒரு இடத்த பார்க்குற மாதிரியான ஒரு இடத்துல உட்காந்துக்கோங்க. மரமோ இல்லை ஏதாவது ஒரு பொருள் உங்கள் ஆஃபீஸில் உட்காந்து பண்ணுறீங்கன்னா அடுத்த செவுத்து பக்கம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? இப்போ இதில் என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, உங்கள் 10 இன்ச்சு தூரத்தில் முதல்ல இந்த பொருளை இதே இப்போ வைக்கிறீங்க. அந்த ப்ளூ கலரை கண் சிமிட்டாமல் பார்க்குறீங்க. எவ்வளோ வரையிலும் அப்படின்னா 15 எண்ணி முடிக்கிற வரையிலும் 15 செகண்டுக்கு. இங்கே வருங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. உடனடியாக 6 மீட்டர் தொலைவில் இருக்கிற ஒரு பொருளை பார்த்துட்டு 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 திரும்ப 10 இன்ச்சு தொலைவில் இந்த பொருளை வச்சு இதே மாதிரி நீங்கள் இந்த கவுண்டிங் 10 முறை பண்ணணும். இதுதான் கிட்ட பார்வை தூர பார்வைக்கான ஒரு பயிற்சி அமைப்பாக நீங்கள் வந்து இதை வந்து எடுத்துக்கணும். 5ஆவதாக பயிற்சி பண்ணுறது, நாம் எப்படி வந்து கால்களில் நடக்கிறதுக்கு ஆரோக்கியமானவங்க அவங்களோட உடலில் உறுதியாக வச்சுக்கிறதுக்கு நம்பர் 8 வாக் நடக்கிறோமோ, இப்போது நீங்கள் எந்த இடத்துல உட்காந்துருக்கீங்களோ உங்களுக்கு எதிர்த்தாப்புல இருக்கிற சுவற்றில் ஒரு இமேஜினரி, அதாவது ஒரு கற்பனையாக ஒரு 8 வந்து முதல்ல வந்து இந்த வரிசையில் இருக்குதுன்னு நினச்சிக்கிட்டு நீங்கள் வந்து என்ன பண்ண ஆரம்பிக்கிறீங்கன்னா, இப்போது 8ஓட நடு புள்ளியிலிருந்து ஆரம்பித்து இந்த மாதிரி உங்களுக்கு முதல்ல 6 முறை இந்த பயிற்சியை இப்படி செய்கிறீங்க. முடிச்ச உடனே கண்களை மூடி ஒரு 2 செகண்ட் ரெஸ்ட் கொடுத்துட்டு இப்போ அதே 8 வந்து ரிவர்ஸ் பண்ணணும். இப்போ நான் வந்து மேலே தொடங்கினேன் இல்லைங்களா? இப்போ அதே 8 இந்த மாதிரி ரிவர்ஸ் பண்ணணும். இது வந்து முதல் பகுதி இந்த 8 பயிற்சியில். இப்போ நம்ம வந்து 8 இந்த மாதிரி இருக்குதுன்னு பயிற்சி பண்ணோம் இல்லைங்களா? இப்போ அதே 8 பயிற்சியானது உங்களுக்கு இப்படி, அதாவது படுக்கை வசத்தில் இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டு திரும்பவும் அதில் அப்படி தான். இங்கே பாருங்கள், சென்டர்லேருந்து 6 முறை உங்களுக்கு பண்ணுறோம். இது கை வச்சு பண்ணக்கூடாது. நீங்கள் வந்து பெரிய 8ஆக பண்ணணும். நான் என்ன பண்ணுறேங்கிறது உங்களுக்கு புரியாது. இப்போ அப்படியே ரிவர்ஸ். நீங்கள் இதை எப்படி பண்ணணும்? உங்களுக்கு முன்னாடி இருக்கிற சுவற்றை பார்த்து இந்த மாதிரி வந்து பண்ணணும். இதுதான் 5ஆவது பயிற்சியாக நம்ம சொல்லப்படுற பயிற்சி. சரிங்களா? 6ஆவது பயிற்சியானது உங்களுக்கு நம்ம ஏற்கனவே இதை வந்து தனிப்பட ஒரு வீடியோ போட்டிருக்கோம். ஐடியில் வேலை பார்க்குறவங்க அவங்க கண்களை பாதுகாக்கிறதுக்குன்னு. இதை 20-20-20 ரூல் அப்படின்னு சொல்லுவோம். 20 நிமிடங்கள் நீங்கள் தொடர்ந்து உங்களுடைய ஸ்க்ரீனை பார்த்துருந்தீங்க அப்படின்னாக்கா 20 அடி தூரத்தில் இருக்கிற ஒரு பொருளை, நீங்கள் நாற்காலியாக இருக்கலாம், ஒரு தண்ணி கேனாக கூட இருக்கலாம், 20 அடி தூரத்தில் இருக்கிற ஒரு பொருளை 20 என்ற வரையிலும், 1லிருந்து 20 என்ற வரையிலும் நீங்கள் அந்த பொருளை பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்கள் வேலையை தொடங்க ஆரம்பிக்கணும். இதை வந்து 20-20-20 ரூல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதாவது 20 நிமிஷம் கண்டினியூஸாக நான் ஸ்கின் பார்த்தேன் அப்படின்னா 20 அடி தூரத்தில் இருக்கிற ஒரு பொருளை 20 நீங்கள் எண்ணி முடிக்கிற வரையிலும் ஒரே ஒரு தடவை பண்ணுறோம். இது முடிச்சிட்ட உடனே கடைசியாக ஐ ரோலிங் அப்படின்னு சொல்லப்படுற கண்களை சுழற்றும் பயிற்சி, 7ஆவது பயிற்சியாக கண்களை சுழற்றும் பயிற்சி வந்து நம்ம செய்ய போகிறோம். இந்த பயிற்சியானது கண்களை மூடிக்கொண்டு நம்ம ரிலாக்ஸ் பண்ணுறதுக்காக செய்ய போகிறோம். சரிங்களா? இப்போ 8 பயிற்சி வந்து எப்படி பண்ணோம் இல்லையா? அது வந்து இப்படி வந்து குறுக்கு வசத்தில் பண்ணோம். இது வந்து ஓவல் ஷேப்பில் நீங்கள் இதை பண்ண போகிறீங்க. கண்களை மூடிக்கிட்டு, ஓகேங்களா? இங்கே பாருங்கள், முதல்ல இந்த பக்கவாட்டில் பார்த்தோம், இப்போ மேலே கொண்டு போனோம், இப்போ இங்கே வந்தோம், திரும்ப கீழே. இது மாதிரி கண்களை மூடிக்கொண்டு உங்களுடைய கண்களை சுழற்றுங்க. இதுவும் 6 தடவை முடித்தோடனே அப்படியே இப்படி ரிவர்ஸில் இந்த பக்கவாட்டு சுழற்சியை இதை பண்ணுங்கள். இந்த மாதிரி பண்ணி முடிச்சுட்டு திரும்ப ஒரே ஒரு தடவை மட்டும், 1 நிமிஷம் இல்லாமல் ஒரே ஒரு தடவை மட்டும் கைகளை நன்கு இப்படி தேய்ச்சி இப்படி வந்து உங்களுடைய கைகளில் வச்சு, கைகளோட சூட்டை கண்களில் வச்சு திறக்கும் பொழுது கண்களானது மிக தெளிவான பார்வையாக இருக்கும். மேலும் மேற்கொண்டு இது வந்து அதிகப்படியான பவர் நமக்கு இன்க்ரீஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கும் இது வந்து ரொம்ப உதவியாக இருக்கும். சின்ன குழந்தைங்களுக்கு இதில் எல்லாத்தையும் ஒரே தடவை செய்ய சொன்னீங்கன்னா அவங்க யாருமே செய்ய மாட்டாங்க. சின்ன சின்ன விஷயங்களை நீங்கள் சொல்லித்தரும் பொழுது இதிலிருந்து அவங்களும் அவங்களுடைய கண் பார்வையை பாதுகாக்கிறதுக்கு இது மிக உதவியாக இருக்கும். இது வந்து யாருக்கு தேவைப்படும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற தகவல்களுக்கு முத்ராதன் யோகாவுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.